அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து அன்பார்ந்த உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்துமே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம், நம்மளுடைய முதலாவது யூடியூப் சேனலான சர்ஃபான் பிஏ vlog தற்போது செயலில் இல்லை. அதே போல தான் இரண்டாவது யூடியூப் சேனலான இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சர்ஃபான் vlog BA2 சேனலும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் ஒருவரால் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட நிலையில் தற்போது ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 6 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க யூடியூப். இதில் ஃபைனலைஸ் தெரிய வரும் இன்னும் ஒரு 6 நாளில். ஒருவேளை சேனலை டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னே தெரிவிச்சிருந்தாங்க. அதனால தான் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு 3ஆவதாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்குது. இந்த 2 சேனல் போனாலும் இந்த புதிய சேனலோடாக உங்களுக்கு தொடர்ந்தும் என்னுடைய தகவல்களை தர நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து இந்த சேனலையும் ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ தேவைப்படுவதில் அந்த வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 35% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 945 ரூபாய் 81% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 53% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 40,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 276 ரூபாய் 26%, 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் 971 ரூபாய் 76% வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 275 ரூபாய் 80% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 972 ரூபாய் 44% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 961 ரூபாய் 23% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல தான் 953 ரூபாய் 9% வழங்குறாங்க 1 லட்சம் ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 100 தினாருக்கு மேலே நீங்கள் அனுப்பும்போது இதில் உள்ள ரேட் வந்து இன்னும் கம்மியாகலாம். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 275 ரூபாய் 5% வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 958 ரூபாய் வழங்குறாங்க 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 100 தினாருக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள் நீங்கள் பண்ணணுமா இருந்தால், அதாவது 100 தினாருக்கு மேற்பட்ட 200 தினார் 300 தினார் 400 தினார் 500 தினார் இது போன்ற பரிவர்த்தனைகளாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக UAE எக்ஸ்சேஞ்சையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குருத்துபா மாலுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் UAE எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. UAE எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 953 ரூபாய் இப்போதைக்கு வரைக்கும் வழங்குறாங்க. நீங்கள் ஒரு 300-400 தினார் அனுப்பினாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட அவங்களுடைய ரேட் வந்து குறைஞ்சது 10 ரூபாயால் சரி அதிகமாக இருக்குது. அதே போல் மக்கள் வங்கிக்கு மட்டும் இதே ரேட் கிடைக்காது, கம்மியான ரேட் தான் கிடைக்கும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அதே போல் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததுமே உங்களுடைய பற்றுச்சீட்டை உடனடியாக செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக விழுந்திருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. தற்போதைய சூழலில் ARY எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்குமே 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. அதே போல் KBE,
சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் அந்த ரேட் எத்தனை தினாருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் ரேட் தான் அவங்க அனுப்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு 975 ரூபா இலங்கைக்கு வழங்குறாங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அது எத்தனை தினாருக்கு பெறுமதி அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு 20 தினாருக்கு மட்டுமே தான் அந்த ரேட்டாக இருக்கும். அதுக்கு மேலே கம்மியான ரேட்டாக இருக்கும். 100-150 தினார் அனுப்பும்போது அதுலேருந்து 20 ரூபாய் கம்மியாக இருக்கும். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்கள் பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 667 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 945 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 46 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 223 ஃபில்ஸ். இந்த நாட்களில் மறுபடியும் தங்க விலை கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 ஃபில்ஸுக்கும் குறைவாக பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். இந்நாளிலாகி வைநாளிகர் ராஜு நேற்றைய தினம் ஒரு கிர்பி அறைக்குள்ள தீப்பிடித்த தகவல் ஒன்று தீயணைப்புத்துறை வந்து செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு பார்க்கும்போது இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரரை இந்த தீ விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஒரு பிள்ளையின் தந்தையான ஜயாட் அரஃபாத் முகமது சமீர் என்பவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்நாளில்லா. அதே போல சல்வா பகுதியில் குடிபோதையில் வந்த ஒரு இளைஞருடைய வாகன தாக்குதலால் 2 காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. அதே போல இன்னொரு வேதனையான விடயம் திருவண்ணாமலை, இந்தியா தமிழ்நாடு திருவண்ணாமலை பகுதிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மண் சரிவால். அதே போல் ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், புதிய சட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஜெயில் தண்டனை என்பதை மறந்து விடாதீர்கள். போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அதே மாதிரி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான டேட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சகல் மூலமே பண்ண முடியும். மிக முக்கியமான தகவலை வெளியிட்டார் பிரிகேடியர் ஜெனரல் ஹாலித் அத்வானி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அதே போல் இன்றைய தினம் டிசம்பர் 4ஆம் தேதி மற்றும் நாளைய தினமான டிசம்பர் 5ஆம் தேதி வியாழன் புதன் இது 2 நாளும் மழைக்குரிய வாய்ப்பு இருக்கிறதா காலநிலை அவதான மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனாலும் குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த குளிர் காரணமாகத்தான் எங்களுடைய இந்த இலங்கை சகோதரருடைய உயிரும் தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க, எதிர்வரும் நாட்களில் குளிருடைய தாக்கம் ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்படின்னு. தயவு செய்து அனைவருமே ரொம்ப கவனமாக இருக்கும். مربعانية هذا العام متوقع أن تكون باردة عكس السنوات الماضية اللي ما كنا نشتي فيها لأن كانت مسيطرة علينا الرياح الجنوبية الشرقية وهي رياح تعبر البحر وتدخل علينا من حرارة البحر ورطوبته، فتكون المربعانية فيها شوية حرارة ولا نشتي فيها. لكن هذا العام مع سيطرة الرياح الشمالية القطبية السيبيرية اللي دخلت علينا نهاية الخريف، فهي رياح جافة وباردة جدا، فتأثرنا بهذه الجبهات الباردة المتوقع أن تستمر معانا خلال فترة الشتاء. والأمطار في الشتاء تكون قليلة بسبب الاستقرار الجوي وأيضا سيطرة الرياح الشمالية الباردة الجافة، والأمطار تحتاج إلى الرطوبة الجنوبية. لكن الرطوبة الجنوبية حتى لو دخلت علينا فإن البرودة الشديدة تجمدها ولا تسمح لها بالصعود إلى طبقات الجو العليا لتكثيف الغيوم والأمطار، فتسقط هذه الرطوبة على المنتجات الزراعية خاصة نهاية ديسمبر، ونشهد الصقيع اللي يتلف المنتجات الزراعية، فتكون فرص الأمطار ضعيفة وتحتاج إلى رطوبة عالية حتى نشهد رشات من الأمطار في الشتاء، وقد نشهد البرد فيها في حالات نادرة والله أعلم. நேற்றைய தினம் ஃபெர்தௌஸ் பகுதிகளில் ஒரு தீ விபத்து கிர்பி அறைக்குள்ள. இந்த தீ விபத்தில் ஒருவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக நேற்றைய தினம் தீயணைப்புத்துறை தெரிவித்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் இது சம்பந்தமாக விசாரணை பண்ணும்போது நேற்றைய தினம் பல பேரும் இந்த தகவலை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இலங்கையைச் சேர்ந்த, அதாவது
தம்புலைன்னு அவருடைய பாஸ்போர்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. கலைவெலையில் தற்போது வசித்து வந்த சகோதரரான இந்த சகோதரர் நேற்றைய தினம் இந்த தீ விபத்தில் பலியாகியுள்ளார். இந்த சகோதரருடைய முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா சியாத் அரஃபாத் முகமது சமீர். ஒரு பிள்ளையின் தந்தையான இவர் கடந்த ஒரு வருட காலமாக குவைத்து வீடொன்றுக்கு ஓட்டுநராக சேவை செய்து வந்த இந்த சூழலில் நேற்றைய முன்தினம் இரவு தூங்கும்போது அவருடைய அறையில் வைத்து தான் இந்த விபத்து நடந்திருக்குது. இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். இதுதான் அவர் இந்த ரூமா. இப்போ இவர் வந்து இந்த இதில் தான் நெருப்பை போட்டு படுத்திருக்கிறாரு. இதில் தான் பான் போட்டிக்கிறார். இது விளங்குதா? இதெல்லாம் கறி கட்டியல் விளங்குதா? இந்த பான் இதில் தான் போட்டிருக்கிறாரு. போட்டிருந்துட்டு தான் படுத்திக்கிறார். இது படுத்திக்கிற கட்டியில் தான் இது ஃபுல்லாக நெருப்பு பத்திந்தி. இது மேலெல்லாம் புடவை போட்டின்னு எல்லாம் பத்தி. என்ன நடந்ததுன்னு அல்லாஹ் ஆலம். நீ அவருத்தான் இனி என்னன்றே பார்க்கணும். நீங்கள் அதைத்தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன். உங்களோட மனுஷன் இந்த மாதிரி கால் பண்ணினா நம்ம என்ன அப்படின்னு. இந்த ஐயா பார்த்துக்கோங்க. மையத்தை நீ காட்டையில் தான் மையத்தை நான் பார்த்தேன். நீ பார்க்குற அளவுக்கு இல்லை மையத்து. நீ உண்மையை தானே செல்லணும். எங்களுக்கு நான் பார்க்கலையே. நான் மையத்தை பார்த்தேன். உங்களுக்கு பார்க்குற ஃபோட்டோ எல்லாம் போடலாம். மெயினாக இப்போ ஃபோட்டோ போடுற இங்கே மம்னுவாம். நல்லா ஃபோட்டோ போடவானன்ற. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் வேதனையான ஒரு விடயம். சரி, இப்போ இந்த தீ விபத்துக்கு ஃபஹம் காரணம் எப்படி காரணம்? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இந்த கறிக்கட்டைகள், அதாவது இந்த கறிக்கட்டைகளுக்குள்ள சில மரங்களுடைய அந்த கறிக்கட்டைகள் இருக்குது, கறிகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிக்கக்கூடிய தன்மை உடையது. இப்போ இது வந்து நிறைய தடவை நாங்கள் வந்து இந்த ஃபஹம் போட்டு இந்த கோழி இறைச்சி சுட ஆரம்பிக்கும் போது, முதலாவது அந்த ஃபஹம் பற்ற வைக்கும் போதே நிறைய தடவை பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ரெஸ்ஸு கூட ஓட்டையாகும். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக இது வந்து ஒரு துப்பாக்கி தோட்ட வர மாதிரி வேகமாக இந்த நெருப்பு துளிகள் வந்து பரவும். அதே போல் இந்த ஃபஹம் இதில் வந்து இந்த வரக்கூடிய அந்த நெருப்பு துளிகள் ஏதாவது ஒரு துணியில் பட்ட உடனே பொசுங்க ஆரம்பிச்சிடும். அதே போல தான் இந்த சகோதரருடைய அறையிலையும் இவர் வந்து ஃபஹமை மூட்டி வச்சுட்டு தூங்கி இருக்கிறாரு. ஃபஹமை தீ மூட்டி வச்சுட்டு தூங்கி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் இந்த விபத்து நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவருடைய அந்த கிருபி அறை, தகடுகளால் ஆன அறை அப்படின்றதால தான். அதே போல் அந்த அறைக்கு நிச்சயமாக குளிர் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றதால தான் அவர் வந்து இதை உபயோகிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து இந்த குளிர்காலங்களில் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அதே போல் தான் சிலர் வந்து இந்த ஃபஹம் பாவனைக்கு எடுப்பீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இது வந்து நான் இன்னைக்கு நேரத்தில் கடந்த பல வருட காலமாக இதை தொடர்ந்துமே தெரிவித்து வர ஒரு விடயம். ஏன்னா இந்த ஃபஹம்லேருந்து வரக்கூடிய நெருப்பு துளிகள் சில இடங்களில் துணிகள்லையோ அல்லது உங்களுடைய பெட்ஷீட்லேயோ இல்லை ஏதாவது ஒன்றில் பட்டுச்சுன்னா உடனே தீப்பற்றி எரிஞ்சிடும். சிலர் வந்து அறைக்குள்ளேயே கேஸ் சிலிண்டர் போன்ற பொருட்கள் கூட வச்சுருப்பீங்க. வெகுவாக விரைவில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் கூட இருக்கும். அதனால் அவைகளில் பட்டுச்சுன்னா உடனே தீப்பற்றி எரிஞ்சிடும். தயவு செய்து ரொம்ப கவனம். ஃபஹம் உபயோகிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தான் இதில் வரக்கூடிய புகையும் வந்து நச்சு புகை என்று சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து கவனமாக இருங்க. இன்னொருவருக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காமல் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். நேற்றைய தினம் சல்வா பகுதிகளில் 2 காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளில் சேவையாற்றி கொண்டு இருக்கும்போது, சோதனை ரோந்து பணிகளில் இருக்கும்போது ஒரு வாகனம் வந்து இவர்கள் இருவரையுமே சம்பவ இடத்திலேயே மோதி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பேர் வந்து கோப்ரல் பெதர் அல் அஸ்மி, இன்னொருவர் வந்து கோப்ரல் தலால் அல் தோசரி. இவங்க 2 பேரும் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உடனடியாக சல்மியா குற்ற புலனாய்வு பிரிவு இது சம்பந்தமாக விசாரணை பண்ணும்போது அசாதாரண நிலையில், அதாவது போதை நிலையில் முபாரக் மருத்துவமனையில் வாகன விபத்தில் சிக்கிய இந்த நபர்
மருத்துவ சிகிச்சை எடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு உடனடியாக போய் அந்த நபரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இஷ்டத்துக்கு ரோடு கிடக்காதீங்க, ரோட்டு ஓரமாக நிற்காதீங்க. தொடர்ந்துமே நம்ம சொல்கிறது, ரோடுகளை க்ராஸ் பண்ணும்போது மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே போகாதீங்க, ஹெட்ஃபோன் அடிச்சுக்கிட்டே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் சரியான கடவைகளில் கடந்தாலும் வரக்கூடியவங்க எந்த நிலைமையில் வராங்கன்றதை நம்மளால் வியூகிக்க முடியாது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி ரெட் சிக்னலில் க்ராஸ் பண்ணும்போது வாகனத்தில் அடிபட்டால் 1000 தினார்லேருந்து 600 தினார் வரைக்கும் அபராதம், 1 வருடம் ஜெயில். ரெட் சிக்னலில் நீங்கள் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா, கேமரா அடிச்சிச்சிங்கன்னா 150 தினார் அபராதம் என்பது பிரிகேடியர் ஜெனரல் خالد الأدواني அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தயவு செய்து ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். الإشارة الحمراء الحين 150 دينار الأمر الصبح، وإذا تكررت إشارة الحمراء لا تقول سيارة مو سيارتي، ولدي ياخذ سيارتي، لا، التزم وتراقب ولدك الحين بسهل كل شيء تجيك، بوشارة كل شيء تجيك. طيب لازم عدم تكرار المخالفات الجسيمة لأنها راح تروح محكمة لا تقل عن 600 دينار وحبس لا يزيد عن سنة وأكثر، وفيها مصادرة المركبة، خاصة الإشارة الحمراء والرعونة والسباق. هذه مخالفات مكررة من الشباب، فئة الشباب المفروض الكل يلتزم بهالمواد لأن فيها إزهاق أرواح القادم المركبة أيوة ولا الغير. إذا صار حادث وماتوا ناس راح تتحول من جنحة الجناية، راح تصير تستنى 5 سنوات وغرامات تتجاوز 10,000 دينار. هذه مخالفات لأن أثرت في أرواح الناس، وإحنا صراحة نتمنى أنا من هالدور أن نزيد هالمخالفات اللي تأثر الوفاة. إحنا صار في تدرج ب5 سنوات، إذا ما صار في رادع خاصة الوفاة اللي يذبح ناس ويطوف إشارة طويلة حمراء ممكن راح تغلط. فإذا الصلح 150 إذا أول مرة صارت عدل، صحيح. لكن تكرار راح محكمة. المحكمة و600 دينار أقل شيء 600 دينار. أوكي. சர்வதேச மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தினம். அன்புள்ள ஓட்டுநர்களுக்கு மிக முக்கிய அறிவுறுத்தல். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு முன் கவனமாக சிந்திக்கவும். 2010ஆம் ஆண்டின் சட்ட எண் 8 படி கட்டுரை 63 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடங்களில் சட்டவிரோதமாக பயன்படுத்துபவர்களுக்கு 1 மாதம் வரை சிறை தண்டனை மற்றும் 100 குவைத் தினார் வரை அபராதம் அல்லது 2 ஏதாவது ஒன்று விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான பார்க்கிங் இடங்கள் குறிப்பாக அவர்களுக்கு இலகுவாக அவர்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு செல்லும் வகையில் முன்னாடியே அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இருக்கும் பார்க்கிங்களின் இடத்தில் ஒரு சிறிய பகுதியே அவையாகும். அருகிலுள்ள நடைபாதைகள் தூரங்களை எளிதாக்குவதற்கும் அதே போல் அவர்களுக்கு சிரமங்களை வழங்காமல் இருப்பதற்குமே இந்த பார்க்கிங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகன நிறுத்தும் இடத்தில் ஓட்டுநர்களாகிய நீங்கள் உங்களிடம் உள்ள அந்த பார்க்கிங் கார்டு அதோடு சேர்த்து அந்த பார்க்கினுக்குரிய நபர் இல்லாமல் ஒருபோதும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய கஃபில் அந்த கார்டுக்கு உரிமையாளர், வீல் சேருக்குரிய உரிமையாளர் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அந்த இடத்துல வண்டி நிறுத்த முடியும். இல்லை உங்களுடைய வேறு யாராவது ஒரு குவைத்தியை கூட்டிகிட்டு போனாலோ, அப்படி இல்லாமல் நீங்கள் தனிமையில் வண்டியில் போனாலோ கார்டு இருக்குது அப்படின்றதுக்காக இதில் நிறுத்த முடியாது. அதை நல்லாவே தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில, நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்தேன், என்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நக்கலா இதில் போடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நக்கலாக பதில் கொடுக்குறாரு. அதையும் டிக்டாக் வீடியோவாக போட்டிருந்தாரு. ஆனால் அது வந்து மிகப்பெரிய தவறு. தயவு செய்து ரொம்ப கவனம். கார்டு இருக்கலாம், ஆனால் கார்டு இருக்குன்றதுக்காக வீல் சேர் பார்க்கினுக்கு உரிய ஆள் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல போட முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீல் சேருக்கு உரியவர் இல்லாமல் வண்டி நிறுத்தினாலும் அதே தண்டனை தான், அதே சட்டம் தான். ரொம்ப கவனம். அதே போல் செஹல் அப்ளிகேஷன் ஊடாக இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான உங்களுடைய ஓட்டுநர் சோதனை தேதிகளை மாற்றிக்கொள்ளவோ அல்லது பதிவு செய்து கொள்ளவோ முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய போக்குவரத்து துறை. இதுக்கு முன்னாடி வந்து இணையதளம் ஊடாக அப்பாயின்மெண்ட்களை போடக்கூடிய முறைமை இருந்துச்சு. அந்த முறைகளை வந்து இடைநிறுத்திட்டு இதன் பிறகு மேட்டா மற்றும் செஹல் தளங்கள் ஊடாக இனி வரும் நாட்களில் உங்களுக்கான தேதிகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் முக்கியமான ஒரு விடயம், தயவு செய்து ஓட்டுநர்களே, நீங்கள் இந்த நாட்டுக்கு புதிதாக வேலைக்கு வாரீங்களா இருந்தால், உங்களுக்கு டிரைவிங் பண்ண தெரிந்திருந்தாலும் தயவு செய்து கொஞ்சம் தெரியும் ஆனால் எனக்கு வந்து லேர்னிங் பழகணும் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நாட்டில் நாளைக்கே லைசன்ஸ் எடுத்துகிட்டு நாளன்னைக்கு வீசாக்கு அப்ளை பண்ணி டிரைவராக இந்த நாட்டுக்கு வராங்க. அதால் தயவு செய்து நீங்கள் லேர்னிங் பண்ணி இந்த நாட்டில் ஒரு 3 நாள் அல்லது 5 நாளாவது ஒரு வாகனம்
அந்த டபுள் ஸ்டேரிங் வாகனம் ஒன்றில் நீங்கள் ஓட்டி பழகிறது தான் சிறந்தது. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த நாட்டில் நம்ம புதிதாக வரும்போது நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கலாம், நம்ம பழங்காலத்து டிரைவராக இருக்கலாம் நாட்டில். ஆனால் இது ஸ்டேரிங் வீல் புதுசு. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், ஓட்டும் முறைகள், நம்மளுடைய வண்டி பார்க்கிங் பண்ணக்கூடிய முறைமைகள், அதே மாதிரி ரோட்டில் போகக்கூடிய சைடு, இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்களில் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதை நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் புதிதாக வந்திருக்கீங்கன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாட்டில் நீங்கள் எந்த மாதிரி சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த நாட்டு சட்டத்திட்டங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம நாடு மாதிரி இல்லை, இங்கே முறைமைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் தான் உங்களுக்கான பரீட்சை இருக்கும். அடுத்தது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்திமாராவில் பின்னாடி பெரியவர் ஒரு சைனை வச்சு கொடுத்துருவார், என்னதான் பிள்ளையாக ஓட்டினாலும் அவங்கள பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ அந்த முறைமை இல்லை, வாஸ்தா என்பது கிடையாது. 3 தரம் உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். 3 தடவையும் நீங்கள் டெஸ்ட்லேயோ அல்லது ட்ரையல்லையோ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கிடைக்காது, வீசா ரத்து செய்யப்படும். நீங்கள் நாட்டுக்கு போய் திரும்பவும் புதிய வீசாவில் மறுபடியும் இதுக்கு டிரைவராக வந்து தான் மறுபடியும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 சிறுவர்கள் மற்றும் தாய் தந்தை இவர்களுடைய உயிரை காவு கொண்டிருக்குது. திருவண்ணாமலையில் நடந்த மண் சரிவில் தற்போது தமிழ்நாட்டில் இதே போன்ற பல விபத்துகள் தொடர்ந்தும் பதிவாகி கொண்டிருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இறந்த அனைவருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். தயவு செய்து உங்களுடைய குடும்ப உறவுகளை பற்றி தொடர்ந்துமே சிந்திச்சு பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்தும் ஃபோன் பண்ணி அவங்களுடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், ஏன்னா இந்த நேரம் தான் நிச்சயமாக சொந்தங்களை பற்றி தேடி பார்க்க வேண்டிய முக்கியமான நேரம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது ஒரு நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா கால் பண்ணி பேசியிருப்பீங்க. ஆனால் இப்போதைய சூழல் அனைவருக்குமே ஏதாவது ஒரு அவசர தேவைகள் இருக்கும், ரொம்பவும் கஷ்டமான வாழ்வாதார நிலை இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்தங்களை, உங்களுடைய அயல் வீட்டார்கள், உங்களுடைய ஏரியாக்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத சிந்திங்க. சொந்த வீடு பசியில் இருக்கும்போது ஊரா வீட்டுக்கு உணவு அளித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஊர் உலகத்துக்கு தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்தங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய அயல் வீட்டார்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய பகுதி பிரதேச மக்களின் நிலைமை என்னன்றதை கொஞ்சம் சிந்திச்சு அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது உதவிகள் இருந்தால் அதை நீங்கள் நேரடியாக செய்ய பாருங்கள். இப்போதைய சூழலில் இயற்கை அனர்த்தத்தால் பலரும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறாங்க என்பதை அனைவருமே, இலங்கையர்களாக இருக்கட்டும் இந்தியர்களாக இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் கமெண்டில் என்னுடைய புதிய சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.